நம்ம ஆசன பயிற்சிகள் அப்படிங்கிறது யோக பயிற்சிகளில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. இந்த உடலை வளைப்பதற்காக ஆசன பயிற்சிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். உடலுக்கு பாசாக திகழ்வது மனம். உடல் மனம் இரண்டுக்கும் பாசா செயல்படுவது உயிர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உடல் மனம் உயிர் இது மூன்றுக்கும் பிக் பாஸா செயல்படுறது தான் இறைவன். சரி, இந்த உடல் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்குது. அதனால தான் திருமூலர் பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு பாடுறாரு. அடுத்த ஒரு பாடல்ல, உடம்பால் அழியீர் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறியேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று சொல்கிறார். இந்த உடம்பு தான் ஒரு சுவர் மாதிரி. சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. அதனால உடலை பேணி காப்பதற்காக நம்ம ஆசனங்களை கற்கின்றோம். ஆனா ஆசனம் கற்கும் போது மாற்று ஆசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதற்கு மாற்றா ஒரு ஆசனம் நாம் செய்யும் போது தான் அது முழுமை பெறுகிறது. உதாரணமா ஒரு ஆசனம் செய்யறோம் அப்படின்னா அதில் ஏற்படுற எதிர் விளைவுகள், அதாவது இப்போ சுளுக்கு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு எதிர் ஆசனம் மாற்று ஆசனம் செய்யும் போது அது சரியாகுது. அதாவது முன்பக்கமாக வளையும் போது பின்பக்கமாக வளையிற ஆசனமும் செய்யணும். அப்படி செய்யும்போது அது பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி இடது பக்கம் நம்ம வளைஞ்சி செய்யும்போது வலது பக்கமும் நம்ம வளைஞ்சி செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம மாற்று ஆசனங்களில் இன்னைக்கு முதலாவது மாற்று ஆசனம் நம்ம செய்ய போகிற 2 ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிறையாசனம், அதாவது அரை நிலவு போல வளைதல். அடுத்து ஒரு ஆசனம் பாத அஸ்தாசனம். பாத அஸ்தான்னா கை கால் அதாவது ஒன்றா சேர்ற மாதிரி தலையை கொண்டு போய் முட்டி பகுதியில் வைக்கிறது, முன்பக்கமாக குனிகிறது. ஸோ இந்த 2 ஆசனங்களினுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல பிறையாசனம் இது செய்கிறதுனால நமக்கு டிபி பிரச்சனையெல்லாம் சரியாகுது, கிட்னி பிரச்சனைகள் சரியாகிறது, நாள்பட்ட ஆஸ்துமா குணமாகிறது. அதே மாதிரி பாத அஸ்தாசனம் செய்கிறதுனால தொப்பை குறையும், நமக்கு கைகள் கால்கள் தோள்கள் எல்லாமே பலம் பெறுகிறது. சரி, இப்போ இந்த 2 ஆசனங்களை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இது பயிற்சி செய்து பார்த்துக்கலாம். பிறையாசனத்துக்கு இப்போ முதல்ல கைகளை மார்புக்கு நேராக இப்படி வச்சுக்கலாம். இப்படி மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே பின்பக்கமாக வளையலாம். மூச்சை விட்டுக்கிட்டே பழைய பொசிஷன். இதுதான் பிறையாசனம். பிறையாசனத்திலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பாதாஸ்தாசனம் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல பிறையாசனம் செஞ்சுட்டு மூச்சை விட்டுக்கிட்டே மூச்சை இழுத்துக்கிட்டே, இதுதான் பாதாஸ்தாசனம், பிறையாசனத்துக்கு மாற்று ஆசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான மாற்று ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.